அண்மை செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. குறுகிய காலகட்டத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ரொம்ப ஆயத்தமாக இருந்த நிலையில தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியா இருக்கு. குறிப்பிட்டு பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை குறிப்பிட்டு பல்வேறு இடங்கள்ல பேசிட்டு வந்திருக்காரு. இதுல கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக செப்டம்பர் 2, 2023 அந்த காலகட்டங்கள்ல முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு எத்தகைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குழுவானது கிட்டத்தட்ட 191 நாட்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு 18,626 பக்கங்களை கொண்ட தங்களுடைய அந்த அறிக்கையை மார்ச் 24, 2024 அந்த காலகட்டங்கள்ல இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முர்மு அவர்கள் கிட்ட அதை ஒப்படைச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா சாத்தியக்கூறுகள் இல்லை. 2029ஆம் ஆண்டுல அதுக்குள்ளாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கப்பட்டிருந்துச்சு. 3வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக இந்த ஒரு விஷயத்தை நிச்சயம் அமல்படுத்தணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் தொடர்ச்சியாக பாஜக அரசு செயல்பட்டு வராங்க. கிட்டத்தட்ட 47 கட்சிகள் தங்களுடைய பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்திருந்தாங்க. அதுல 32 கட்சிகள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில 100 நாட்களை தற்போது மோடி தலைமையிலான இந்த 3வது ஆட்சியானது கடந்திருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை உள்ள கொண்டு வந்துடணும், எப்படியே அமல்படுத்தணும் அப்படிங்கிற முனைப்போட தான் தொடர்ச்சி செயல்பட இருக்காங்க. வர இருக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரின் போது இந்த மசோதாவானது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமானது நகர்ந்து சென்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.